வணக்கம். சென்னையோட பரபரப்பான சாலைகளுக்கு நடுவுல ஒரு தெரு இருக்கு. இன்னைக்கும் ரொம்ப அமைதியா, ஆனா அதே சமயம் ஒரு அமானுஷ்யத்தோட காத்துக்கிட்டு இருக்கு. அந்த தெருவோட பேரு தான் டி மாண்டி காலனி. வாங்க, அதோட கதைக்குள்ள ஒரு சின்ன பயணம் போயிட்டு வரலாம். யோசிச்சு பாருங்க, சென்னையில அதுவும் கூகுள் மேப்ல கூட இருக்கிற ஒரு இடம். ஆனா இருட்டாயிடுச்சுன்னா மட்டும் அந்த பட்டமே யாரும் போக மாட்டாங்க. ஏன்? இந்த கேள்விதான் நம்மளோட இந்த திகில் பயணத்தோட ஆரம்ப புள்ளி. நம்மள நிறைய பேர் டி மாண்டி காலனி படம் பார்த்திருப்போம். ஆனா ஒரு விஷயம், அது வெறும் கற்பனை கதை மட்டும் இல்ல. அந்த படத்துக்கு பின்னாடி இருக்கிற கதைகள் நிஜமாவே நடந்ததா சொல்லப்படுற பல சம்பவங்களோட ஒரு கலவைதான். முதல்ல நாம பார்க்க போறது இந்த மர்ம காலனியோட இரட்டை முகம். அதாவது பகல்ல மரங்கள்லாம் நிறைஞ்சு ரொம்ப அமைதியான ஒரு தெருவா இருக்கிற இதே இடம் சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் எப்படி ஒரு திகில் பிரதேசமா மாறுது. இந்த எல்லா பயத்துக்கும் ஆரம்ப புள்ளி எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்க நம்ம கொஞ்சம் காலத்துல பின்னாடி போகணும். எல்லாத்துக்கும் காரணம் ஒரே ஒருத்தர் தான், டி மாண்டி. அவரோட சோகமான கதை தான் இந்த இடத்தோட சாபமா மாறி நிக்குது. டி மாண்டி யார் இவரு? 1800களில் வாழ்ந்த ஒரு போர்ச்சுகீசி அதிகாரி. அதுவும் சாதாரண அதிகாரி இல்ல, பயங்கர செல்வந்தர். வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு அவரோட வாழ்க்கை பெரிய விருந்துகள், குதிரை வண்டிகள்னு ஒரு கொண்டாட்டம் மாதிரி தான் தெரிஞ்சுது. ஆனா அந்த ஆடம்பரத்துக்கு பின்னாடி யாருக்கும் தெரியாத ரகசியங்களும் பெரிய சோகமும் ஒளிஞ்சிருந்தது. அவரோட வாழ்க்கையே இந்த வீட்டுக்குள்ளதான் ஆரம்பிச்சு இங்கேயே முடிஞ்சும் போச்சு. பாருங்க, முதல்ல சந்தோஷமா ஒரு வீட்டை கட்டுறாரு. ஆனா கொஞ்ச நாள்ல அவரோட மனைவி மர்மமான முறையில இறந்து போறாங்க. அந்த அதிர்ச்சியில இருந்து அவரால் மீளவே முடியல. உலகத்தை விட்டும் மனுஷங்களை விட்டும் விலகி இந்த வீட்டுக்குள்ளேயே ஒரு கைதி மாதிரி வாழ்ந்து இறந்து போறாரு. ஆனா அவரோட கதை அங்க முடியல. சொல்ல போனா அங்கதான் ஆரம்பிக்குது. டி மாண்டி போனதுக்கு அப்புறம் அந்த பெரிய மாளிகை அப்படியே அமைதியாயிடுச்சு. ஆனா அந்த அமைதிய ராத்திரி நேரத்துல சில சத்தங்கள் கொஞ்சம் கொஞ்சமா உடைக்க ஆரம்பிச்சது. தானா கீச்சுன்னு திறக்கிற ஜன்னல் ஓசை, யாருமே இல்லாத மாடியில கேக்குற லொக் லொக்குன்னு காலடி சத்தம், இப்படி மெதுவா அந்த காலனிய பயம் ஆக்கிரமிக்க தொடங்குச்சு. சரி, இதெல்லாம் அந்த காலத்து கதை. இப்ப எதுக்கு இத பத்தி பேசணும்னு நீங்க நினைக்கலாம். ஆனா விஷயம் என்னன்னா, அந்த திகில் இன்னைக்கும் தொடர்ந்துட்டு தான் இருக்கு. அந்த பழங்கால பயம் இந்த நவீன காலத்திலயும் இன்னும் உயிரோட தான் இருக்கு. இத பாருங்களேன், இது சும்மா ஒரு ஒப்பீடு இல்ல. அந்த இடத்தோட ரெண்டு வெவ்வேறு முகங்கள். பகல்ல பார்த்தா அடடா எவ்வளோ அமைதியான தெருன்னு தோணும். ஆனா அதே இடத்துல ராத்திரி அது ஆவிகள் நடமாடுற இடமா மாறுதுன்னு உள்ளூர் மக்கள் சொல்றாங்க. 2015ல ஒரு படம் வந்தது. அது இந்த இடத்தோட பயத்தை நமக்கு ஸ்கிரீன்ல காமிச்சுது. ஆனா அங்க வாழ்ற மக்களுக்கு இது சினிமா இல்ல, தலைமுறை தலைமுறையா அவங்க அனுபவிக்கிற ஒரு நிஜம். இப்போ நாம கேட்க போற இந்த சம்பவம் உண்மையிலே நடந்ததா சொல்லப்படுது. இது 4 நண்பர்களோட கதை. ஒரு சின்ன சவாலா ஆரம்பிச்ச விஷயம் எப்படி அவங்க வாழ்க்கையவே மாத்திச்சுன்னு பாப்போம். அவங்க தங்களுக்குள்ள பேசிக்கிட்டாங்க. அது என்ன பெரிய பேய், அதெல்லாம் சும்மா கட்டுக்கதை. வாங்க பேய் இல்லைன்னு நிரூபிச்சுட்டு வரலாம். ஆனா அவங்களோட அந்த தைரியம் தான் அவங்க வாழ்க்கையவே புரட்டி போட போகுதுன்னு அப்ப அவங்களுக்கு தெரியல. அந்த ராத்திரி 4 பேரும் வீட்டுக்குள்ள போனாங்க. போன கொஞ்ச நேரத்துக்கு ஒண்ணுமே இல்ல, ஒரு மயான அமைதி. அப்புறம் திடீர்னு அந்த ரூமோட வெப்பநிலை சல்லுன்னு குறையுது. உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. அவங்க மூச்சு விட்டா கூட புகை வருது. பயந்து போய் போன் லைட் ஆன் பண்ணா சுவத்துல ஒரு நிழல் டக்குன்னு நகர்ந்து மறையுது. அங்க யார் இருந்தது? ஒருத்த மட்டும் கொஞ்சம் தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு போன்ல வீடியோ எடுக்க ஆரம்பிக்கிறான். அந்த வீடியோல ஒரு உருவம் தெரியுது. ஆமா, மனுஷ உருவம் மாதிரி தான் இருக்கு. ஆனா முகம் இருக்க வேண்டிய இடத்துல ஒண்ணுமே இல்ல, ஒரு கருப்பு வெற்றிடம் மட்டும்தான் இருக்கு. அந்த உருவத்தை பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க தைரியமெல்லாம் காத்துல பறந்து போச்சு. அந்த இரவோட உண்மையான பயங்கரம் அப்போதான் ஆரம்பமாச்சு. அவ்வளவுதான். திரும்பி கூட பார்க்காம உசுர கையில புடிச்சுக்கிட்டு அந்த வீட்டை விட்டு வெளியே ஓடி வராங்க. வெளியே வந்து நின்னு மூச்சு வாங்குறாங்க. அப்போதான் சுத்தி பாக்குறாங்க. உள்ள போனது 4 பேரு. ஆனா இப்ப வெளியில நிக்கிறது 3 பேரு தான். ஒருத்தனை காணோம். எவ்வளவு தேடியும் அந்த காணாம போன நண்பன் கிடைக்கவே இல்லை. ஆனா அவனோட போன் மட்டும் அந்த வீட்டுக்குள்ள இருந்து கிடைச்சது. அதுல இருந்த கடைசி வீடியோவை பிளே பண்ணி பார்த்து அவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. அந்த வீடியோல அவன் யார்கிட்டயோ பேசிட்டு இருக்கான். ஆனா கேமரால பார்த்தா அவன் முன்னாடி யாருமே இல்ல, காத்துல பேசிட்டு இருந்த மாதிரி இருக்கு. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் அந்த காலனிய பத்தின பயம் இன்னும் அதிகமாயிடுச்சு. இன்னைக்கும் சில பேர் சொல்றாங்க, அந்த வீட்டு ஜன்னல் வழியா பார்த்தா டி மாண்டி